ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்கி பாத். ஆமாங்க, இது கத்திரிக்காய் சாதம். இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக மசாலா அரைக்கணும். ஸோ இது கடையிலையும் எம்டிஆர் அப்படின்ற சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி பாத் மசாலா விற்கிது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் கூட அரைச்சிருக்கலாம். இந்த கொடுத்துருக்க பொருள் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே இந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த வாங்கி பாத்து எஸ்பெஷலி க்ரீன் பிரிஞ்சால் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த கத்திரிக்காயில் தான் பண்ணணும். ஓகே, இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பவுடர் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பூச்சியெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு நல்ல கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு அதை இது பண்ணணும். ஓகே, உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. ஓகே, இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் போடணும். ஓகே, ஆல்ரெடி இந்த ரெடிமேட் பேக்கெட்னால உப்பு கொஞ்சம் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இதை நல்லா ரோஸ்ட் ஆகணும். பவுடர் அண்ட் தென் புளி கொஞ்சம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி கூட இந்த துவரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது நான் வேக வச்சுருக்கேன். கூட நான் ஆட் பண்ணி அதையும் சேர்க்க போகிறேன். ஓகே, ஸோ நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நான் புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அண்ட் தென் பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா அது சுண்டி வரணும். எண்ணெய் கடைசியில் மேலே வரும் நம்ம ஊற்றின எல்லாமே. ஸோ தட் அதுதான் உங்களுக்கு ரெடியாக ப்ரிப்பேர் ஆன இது ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அது எண்ணெய் வெளியே வந்தோடனே நீங்கள் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வரணும். ஸோ தட் அந்த மசாலா ரெடி. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி நான் இந்த பட்டாணி அந்த துவரங்காய் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.